நேர்மையான வழியில பணம் சம்பாதிச்சா தான், நீங்க நிம்மதியா இருக்க முடியும். பயம் இல்லாம இருக்க முடியும். பாதுகாப்பா உணர்வீங்க. அப்ப தைரியமா இருப்பீங்க. நம்ம வந்து குற்றங்களையும் பண்ணிட்டு, தைரியமாலாம் இருக்க முடியாது. எந்த ஒரு பெரிய கொலை குற்றவாளி, அந்த கொலையே பண்ற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருந்தா கூட, அவன் கூட பயந்து தான் இருப்பான். எங்க மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி குற்றவாளிகள்லாம் பார்த்தா, இரவு நேரத்தில முழிச்சிருப்பாங்க. பகல்ல தூங்குவாங்க. அந்த மாரியான பயந்தாங்குழியால தான் இருப்பாங்க. அதனால வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னா, பண விஷயத்தில நேர்மையா இருக்கணும். அப்பதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இல்லன்னா குற்ற உணர்ச்சி குற்ற உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணம். மனசுல அமைதி இருக்காது. அப்போ நீ பண விஷயத்தில நேர்மை இல்லன்னா, உனக்கு நிம்மதி இருக்காது, நல்ல தூக்கம் இருக்காது, உனக்கு ஆபத்துகள் இருக்கும். பிறரை ஏமாத்தி நீ பணம் சம்பாதிக்கிற, லஞ்சம் வாங்குற, ஊழல் வாங்குற அப்படின்னா, உன் தொழிலுக்கு ஆபத்து இருக்கும். அல்லது உனக்கே கூட இப்போ உன்னால பாதிக்கப்பட்டவங்க. நீ யார ஏமாத்தி பணம் சம்பாதிச்சியோ, அவங்களால உனக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால உனக்கு நிம்மதி இருக்காது, தூக்கம் இருக்காது, நோய்கள் வந்துவிடும். அது ஒண்ணு. நேர்மையான நோக்கத்திற்காக நீ வந்து பணம் சம்பாதிக்கணும். இல்ல நான் நேர்மையா தான் இருக்கேன். அப்ப ஏன் எனக்கு நோய் வந்தது? என்ன அப்போ வந்து நான் பண விஷயத்தில யார்ட்டயும் கடன் வாங்குனா திருப்பி குடுத்துருவேன். லஞ்சம் வாங்க மாட்டேன், ஊழல் பண்ண மாட்டேன். அப்ப ஏன் எனக்கு நோய் வந்தது? அப்படிப்பட்டவங்களுக்கும் நோய் வருதே. ஏன் வருது? அப்படின்னா, இப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, அ ஆண்கள் தங்களுடைய அக்காக்களுக்கு, தங்கச்சிகளுக்கு அல்லது மனைவிக்கு, "நீ வேலைக்கு போ வேண்டாம். நான் உனக்கு சம்பாதிச்சு தரேன்" அப்படின்னு சொல்றது. ஆனா, இவங்க தொழில்ல நேர்மையா இருப்பாங்க. ஆனா, இவங்க இவங்க சம்பாதிச்சத ஒரு பெண் வேலைக்கு போக விடாம, சுதந்திரமா இருக்க விடாம, தடுத்து வச்சு, "நான் உனக்கு சம்பாதிச்சு போடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அதுவே ஒரு நேர்மையற்ற அப்ப அந்த நேர்மையற்ற அணுகுமுறை உனக்கு நோய் வரும். எல்லா விதத்திலயுமே, நீ பிறருக்காக சம்பாதிக்காத. உனக்காக சம்பாதி. யாருக்காக நீ சம்பாதிக்கிறேன்னு சொல்றியா? உன் மனைவிக்காக சம்பாதிக்கிறியா? உங்க அம்மாவுக்காக சம்பாதிக்கிறியா? உங்க அக்காவுக்காக சம்பாதிக்கிறியா? தங்கச்சிக்காக சம்பாதிக்கிறேன்னு சொல்றல்ல. முதல்ல அவங்களுக்காக சம்பாதிக்கிறதுக்கு, வேலைக்கு போகறதுக்கு நீ தடையா இருக்காத. நீ அவங்களெல்லாம் வேலைக்கு போக விடாம தடுத்துப்புட்டு, நீ அவங்களுக்கு சம்பாதிச்சு குடுக்குறது எதனால அப்டின்னா, அவங்க கிட்ட நீ உன்ன ஹீரோவா காட்டிக்கணும். ஹீரோவா காட்டணுங்கிறதுக்காக, அவங்கள நீ ஸீரோவா மாத்துற. அவங்கள வேலைக்கு போக விடாம இருந்து, நீ அவங்களுக்கு சம்பாதிச்சு குடுக்கும்போது, அவங்க உன்ன எதிர்பார்க்குற மாரி அவங்கள மாத்திர்ற முதல்ல. இப்ப இது எப்படின்னா, நல்லா நடக்கிறவர வந்து கால முடமாக்கி விட்டுர்ற. அதுக்கப்புறம் நீ அவர சுமந்துட்டு போற. அவரு உன்ன வந்து ஆஹா, ஓஹோ! அப்படின்னு புகழ்றாரு. அவர நீ நடக்க விட்டுருந்தன்னா, நீ தூக்கிட்டு போ வேண்டிய அவசியம் இல்ல. அவர் நல்லா நடந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷன, கால கட்டி போட்டுட்டு அவர நீ தூக்கிட்டு போற. அது மாரி. அதனால வந்து பெண்கள வந்து பெண்கள்ட்ட ஹீரோவா காட்டணுங்கிறதுக்காக, முதல்ல பெண்கள ஸீரோவா மாத்துறது. "நீ வேலைக்கு போகாத, வீட்லயே தான் இருக்கணும். உனக்கு விவரம் தெரியக்கூடாது. விவரம் தெரிஞ்சுன்னா எங்கள மதிக்க மாட்ட. நான் உனக்கு ஹீரோவா இருக்கேன். நீ என்ன வந்து போற்றணும், புகழணும். என்ன ஒரு ஹீரோவா பாரு." அப்ப நீ வந்து 0வா இருந்தா தான் என்ன ஹீரோவா பார்ப்ப. நீயும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டன்னா, உனக்கு வந்து நான் ஹீரோவா தெரிய மாட்டேன். அப்படிங்கிறதுக்காக பெண்கள என்ன பண்றாங்க அப்படின்னா, வேலைக்கு போகாத அப்படிலாம் சொல்லி, ஆண்கள் என்ன பண்றான் அண்ணனோ, தம்பியோ அதுபோல வந்து அண்ணன், தம்பி, அம்மா, மனைவி இவங்க அ அ அதான் அண்ணனோ, தம்பியோ இவங்கலாம் வந்து சம்பாதிச்சு குடுக்குறது பெண்களுக்கு. ஆனா இவங்க தொழில்ல நேர்மையா இருப்பாங்க. ஊழல் பண்ண மாட்டாங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க. ஆனா நெறைய நேரம் உழைப்பாங்க. ஏன்னா, இப்ப எல்லாத்துக்கும் குடுக்கணும்ல. வீட்ல உள்ள பெண்கள் எல்லாத்துக்கும் நீ சீர் சீர் செனத்தின்னு சொல்லி சம்பாதிச்சு குடுக்கணும். திருமணம் அது ஒண்ணு அது தாய்மாமன் பொறுப்பு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்த சொல்லி குடுக்க அந்த பெண்கள்லாம் இவன புகழ்வாங்க. ஆனா, அந்த பெண்கள் வேலைக்கு போகாம வீட்லயே இருப்பதனால, இந்த மாரி குடுக்க அவன் வாங்கி அந்த ஆண்கள புகழ வேண்டியது. இவருக்கு ஒரு ஹீரோ, நாம ஒரு ஹீரோ, நம்மள மதிக்கிறாங்க. குடுக்குற வரைக்கும் தான் மதிப்பாங்க. நீ குடுக்காம இருந்து பாரு. அதாவது குடுக்குறதே ஒரு அளவு தான் குடுக்கணும். குறைந்த அளவு தான் குடு. எதுக்கு 10,000, 20,000, 1,00,000 அந்த மாரியெல்லாம் குடுத்து தான் அவன் மரியாதைய வாங்கணுமா என்ன? அது நீ குடுக்குறவர் குடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவங்க அப்பதான் அவங்க மதிப்பாங்க. குடுக்குறத குறைச்சு பாரு, மரியாதை குறையும். குடுக்குறத முதல்ல நிறுத்தி பாரு, மரியாதையும் நின்னு போயிடும். அது பணத்த காட்டி நீ வந்து லஞ்சம் குடுத்து உனக்கான மரியாதைய வாங்குற. அது வந்து மரியாதை கிடையாது. ஒரு அளவுக்கு தான் நீங்க குடுக்கணும். ஒரு ரொம்ப 10,000, 20,000 நகை செஞ்சு போடுறது, தாய்மாமன் சீர், 1,00,000 முதல் இப்படியெல்லாம் குடுத்து நீ வாங்குற மரியாதை, அது உண்மையான மரியாதையே கிடையாது. அது போலித்தனமானது. அது வந்து பணத்துக்காக சேர்ந்த கூட்டம் அது. தானா சேர்ந்த கூட்டம் இல்ல. அதனால உறவுங்கிற பேர்ல நம்ம யாருமே கஷ்டப்படுத்தக்கூடாது. யாரையும் நம்ம வந்து அடிமைப்படுத்தக்கூடாது. நாமளும் கஷ்டப்படக்கூடாது. உறவுக்காக அவ்வளோ பணம் செலவழிச்சா தான் ஒரு உறவு உன்கிட்ட நிக்கும் அப்படின்னா, அப்படிப்பட்ட உறவு வேண்டாம். எளிமையான உதவி ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் எளிமையா தான் உதவி பண்ணிக்கணும். அப்படித்தான் உறவு அப்படி நிக்கிற உறவு தான் நல்ல உறவு. இவ்வளோ கேட்கும்போதெல்லாம் அக்காலாம் வந்து அக்கா, தங்கச்சி இவளுகலாம் வந்து கேட்கும்போது 20,000, 30,000 அவங்க பிள்ளைகளுக்கு நகை செஞ்சு போணும். அப்பதான் அவங்க வந்து உன்ன மதிப்பாங்கன்னா, அப்படி ஒரு மரியாதை தேவையில்ல. அப்படி ஒரு மரியாதைக்கு நீ ஆசைப்பட்டன்னா, நீ ரொம்ப நேரம் உழைப்ப. உன் தொழில்ல ரொம்ப நேரம் உழைச்சா தான் உங்க அக்காவுக்கெல்லாம் சீர் செய்ய முடியும். உன் தங்கச்சிக்கெல்லாம் சீர் செய்ய முடியும். தாய் மாமன் சீர் அது இதெல்லாம் செஞ்சு அப்பதான் வந்து உன்ன வந்து மதிப்பாங்க. அவ்ளோ கஷ்டப்பட்டு. கடைசியில என்னாகும், அந்த பணத்த சம்பாதிக்கிறதுக்காக நீ கஷ்டப்பட்டு உழைச்சு ஓடா தெஞ்சு, உன் தொழில்ல நீ எல்லாம் டென்ஷன் எல்லாம் காட்டி, கடைசியில உனக்கு நோய் வந்துரும். உன்ன நோயாளி ஆக்கிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. அதனால வந்து விவரமா இருக்கணும்.
அதுவும் பெண்கள்கிட்ட ரொம்ப விவரமாக இருக்கணும். பெண்களில் வந்து ஒரு சிலர் மட்டும் தான் நேர்மையாக இருப்பாங்க. பெரும்பாலும் அவங்க வந்து பெண்களை வேலைக்கு போகக்கூடாது அப்படிங்கும்போது, அதுவே வந்து ஆண்கள் வந்து பெண்களை ஜீரோவாக்கி தங்களை ஹீரோவா மாத்துறதுக்காக தான் பெண்களை வேலைக்கு போகக்கூடாது, சுதந்திரத்த பறிச்சு ஒரு முடமாக்குற மாரி ஆக்கிட்டு, அவங்ககிட்ட ஆண்கள் வந்து நான் ஹீரோ மாரி காமிக்கிறது. இந்தா கேட்கும் பணத்த குடுக்குறது அப்படின்லாம். அப்ப இவங்க எங்க அண்ணன் அப்படி இப்படின்னு போடுவாங்க. அதான் காரணம். எங்க கணவர் இவரு ரொம்ப கேட்டதெல்லாம் வாங்கி குடுப்பாரு. அப்படின்றது எல்லாமே காரணம் இதான்.